ஹலோ சப்ஸ்கிரைபர்ஸ், வீக்லி ஸ்போர்ட்ஸ் அப்டேட்ஸ் வந்து நான் கலெக்ட் பண்ணிருக்கேன். வாங்க நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் அப்டேட் என்னன்னா, ஐபிஎல் 2026 மகுடம் கடந்த மே மாதம் 31ஆம் தேதி அன்று அகமதாபாத்தில் நடைபெற்றுள்ள விறுவிறுப்பான இறுதிப் போட்டியில் குஜராத் டைட்டன்ஸ் அணியை 5 விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தி ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் தொடர்ந்து இரண்டாவது முறையாக சாம்பியன் மகுடத்தை கைப்பற்றி வரலாறு சாதனை படைத்துள்ளது. இது என்னன்னா, இந்த மாதிரி கண்டினியூஸாக 2 டைம் சாம்பியன் ஆன தேர்ட் டீம்ட்டு ஒரு ரெக்கார்ட் மெயினாக படிச்சுங்க. ஃபர்ஸ்ட் தட் இஸ் சிஎஸ்கே, செகண்ட் வந்து எம்ஐ அண்ட் தேர்ட் வந்து ஆர்சிபி. மெயினாக நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் செகண்ட் ஒன்று என்னன்னா, இந்தியாவில் T20 அணியில் அதிரடி மாற்றங்கள். அதாவது என்னன்னா, அயர்லாந்து மற்றும் இங்கிலாந்து சுற்றுப்பயணத்துக்காக இந்தியாவில் T20 அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. முகமது சிராஜ் ஓய்வு அளிக்கப்பட்டு அவருக்கு பதிலாக பிரசித் கிருஷ்ணா சேர்க்கப்பட்டுள்ளார். சூரியகுமார் யாதவுக்கு பதிலாக ஸ்ரேயாஸ் ஐயர் புதிய கேப்டனாக நியமிக்கப்பட்டுள்ளார். ஐபிஎல்லில் அசத்திய இளம் புயல் வைபவ் சூரியவம்சிக்கு முதல் முறையாக இந்திய அணிக்கு தேர்வாகி உள்ளார். இட் இஸ் அ மெயின் பாசிட்டிவ் சைட். நான் ஏன் சொல்கிறேன்னா, இந்த மாதிரி பிளேயர்ஸ் வந்து கன்சிஸ்டன்சியாக சான்ஸ் கொடுத்தாங்கன்னா, வைபவ் மாதிரியே கிட்டத்தட்ட நிறைய யங் டேலண்ட்ஸ் இந்தியாவில் கண்டுபிடிக்க முடியும். நிறைய பிளேயர்ஸால் உருவாக்கவும் முடியும். என்னோட ஒப்பீனியன் நான் ஜென்ரலாக சொல்லிட்டேன். உங்களோட ஒப்பீனியன் மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ரிகார்டிங் வைபவ் சூரியவன்ஷி பற்றி. நெக்ஸ்ட் என்னன்னா, உலகக்கோப்பை கால்பந்து 2026 களம். அமெரிக்கா, மெக்சிகோ மற்றும் கனடாவில் தொடங்கியிருக்கும் மெயின்ஸ் ஃபிஃபா உலகக்கோப்பை கவுண்ட் டவுன் அதிகாரப்பூர்வமாக தொடங்கியுள்ளது. நட்சத்திர வீரர் லியோன் மெஸ்ஸி அர்ஜென்டினாவில் பயிற்சி ஆட்டங்களில் பங்கேற்று வருகிறார். முக்கியமாக என்னன்னா, இதில் மெயின் ஹைலைட்டே வந்து இன்னொரு லேட்டஸ்ட் அப்டேட் என்னன்னா, ருத்ராஜ் கெய்க்வாட் வந்து இந்த வீக்கில் வந்து அவர் கிட்டத்தட்ட செஞ்சுரி அடிச்சிருக்காரு அகெயின்ஸ்ட் ஸ்ரீலங்காயே. என்னை பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப ஒரு பாசிட்டிவ் சைன். நான் ஏன் சொல்கிறேன்னா, ஒரு நல்ல ஒரு பிளேயர், பட் அவருக்கு சான்ஸ் மெயினாக கிடைக்க மாட்டேங்குது. அது என்ன சொல்கிறது எனக்கு தெரியல. என்னோட ஒப்பீனியன் மெயினாக சொல்லியிருந்தேன். சில பேருக்கு அவர் மேலே ஹேட்டட் இருக்கும், பட் சில பேருக்கு சப்போர்ட் மெயினாக இருக்கும். ஒரு பிளேயர் இருந்தாலே சப்போர்ட் அண்ட் அகெயின்ஸ்ட் இருக்க தானே செய்யும். பட் இருந்தாலுமே ஹீ டிசர்வ் ஃபார் தி ஓடிஐ ஆஸ் வெல் அஸ் தி டெஸ்ட் டீம். T20 எனக்கு தெரியல, பட் இந்த 2 ஸ்பாட்டுக்கு அவர் மெயினாக டிசர்வ். பட் இருந்தாலுமே என்னோட ஒப்பீனியன் மெயினாக சொல்லிட்டேன். உங்கள் ஒப்பீனியன் மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ரிகார்டிங் திஸ்.